உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். வவுனியா தெற்கிழுப்பை குளம் 3ஆம் ஒழுங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 பரப்பு காணி உறுதி காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா திருகோணமலை வீதியில் கோயில் குளம் வீதிக்கு நீங்கள் திரும்பினீங்கன்னு சொன்னால் கோயில் குளம் சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடக்கை பக்கத்தில் ஒரு மாதா சுருவம் ஒன்று இருக்குது. அந்த மாதா சுருவத்துக்கு பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று போகுது. அந்த பாதையால் வந்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது அங்காள பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அந்த வீதியில் வலதுகை பக்கத்தில் அதாவது சிவன் கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் குளமாகவும், இங்கே இடதுகை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கிழுப்பை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. ஒரு நல்ல இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. முக்கியமாக இந்த காணி ஒரு உறுதி காணியாக அமைஞ்சிருக்குது. முதல்ல நாங்கள் காணியை சுற்றி பார்க்கலாம். காணியை சுற்றி பார்த்துட்டு பிறகு வீட்டினுடைய அமைப்பை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல சச்சதுர காணி, 2 பக்க பாதை முக்கியமாக இந்த காணிக்குள்ளே இருக்குது. வீட்டினுடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதை தான் அமைஞ்சிருக்குது. பார்க்க உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது ஒரு கிரவல் பாதையாக இந்த பாதை அமைஞ்சிருக்குது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாழை மரங்கள் தான் வச்சிருக்கிறாங்க. அக்கம் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயில் குளம் வீதியில் அங்காள பக்கம் நான் சொன்னது போல் அங்கால கோயில் குளம் கிராமம் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தெற்கிழுப்பை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுனில் இருந்து பக்கத்தில் தான் இருக்குது. அவ்வளோ தூரமும் இல்லை. கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ஒரு 15-20 நிமிடங்கள் டவுனில் இருந்து வாரத்துக்கு போதுமானதாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பை பார்க்கலாம். முன்னுக்கு ஒரு பத்தி ஒன்று வைக்கிருக்காங்க. சீட்டால் அரைச்சிவர் கட்டியிருக்கிறாங்க. பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்படியே உள்ளே போனோம்னு சொன்னால் இதில் ஒரு குட்டி ஹோல் ஒன்று இருக்குது. சின்னதாக ஒரு குட்டி ஹோல் ஒன்று இருக்குது. இந்த குட்டி ஹோலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அளவான ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. ஒரு குட்டி ஹோல் முன்னுக்கு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோல் இருக்குது. மேலே ஃபேன் போட்டி சீலிங் அடிச்சிருக்கிறாங்க. இப்படி எங்கேயால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது. ஒரு ரூமும் இருக்குது. இப்போ எத்தனை ரூம்ஸ் இருக்குன்றதை நாங்கள் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. இது ஒரு சின்ன ரூமாக இருக்குது. அங்கால அதுக்குள்ளே இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. ரூமுக்குள்ளே இன்னொரு ரூம், அதுவும் ஒரு அளவான சின்ன ரூமாக இருக்குது. இது நாங்கள் ஒரு ரூமுடைய கணக்கெலாம் போடலாம். போடுறதுக்கு சின்ன சின்ன ரூமாக இருக்கிறதால இது நாங்கள் பொதுவாக ஒரு ரூம் கணக்குக்கு போட்டு பார்த்தாலும் இதில் மொத்தம் 3 ரூம் இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்தில் இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. வீடு பெயிண்டிங் வேலையெல்லாம் நீட்டாக செய்திருக்கிறாங்க. நீட்டாக செய்து கீழே எல்லாம் வீடு பெயிண்டிங் வேலையெல்லாம் நீட்டாக செய்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூரைக்கு சீட் தான் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனும் நீட்டாக இருக்குது. வீட்டுக்கு பெயிண்டிங் வேலையெல்லாம் நீட்டாக செய்திருக்கிறாங்க. நிலமெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. வீடு நல்லா பார்க்க நல்லா இருக்குது. பிரச்சனை இல்லை. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. மேலே ஷவரெல்லாம் ஃபிட் பண்ணி பைப்லைன் எல்லாம் செய்திக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் இருக்குது. இவ்வளவு தான் இந்த வீட்டினுடைய அமைப்பாக இருக்குது. ஒரு அமைப்பான ஒரு வீடு தான். மொத்தம் 4 ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் இருக்குது. கிச்சன் இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவுட் கோல் ஒன்று இருக்குது. இவ்வளோ வசதியோடு இந்த வீடு இருக்குது. பரவாயில்லை, ஓரளவுக்கு நல்ல வீடு தான். காணி பார்த்தீங்கன்னா 2 பரப்பு காணியாக இருக்குது. டவுனில் இருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமாக இது உறுதி காணி. இந்த வீட்டினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 லட்சம் ரூபா சொல்கிறேன்.
உரிமையாளர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை, பேசி தீர்மானித்து கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. அவருடைய விலை வந்து 75 லட்சம் ரூபா சொல்கிறேன். நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் வந்து மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணிகள் வந்து விற்பனைக்காக என்னுடைய தளத்தில் போட்டுக்கொண்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தளமாக இருக்கும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.